அந்த சித்திரம ஒழுக்கத்தை கண்டால் சிவன் தேவி பார்வதி தேவியானவள் அதுல 2 பெரும்பை பிடிச்சு அடைஞ்சா 2 எறும்பு பிடிக்கா எந்த 2 ஆணை பிடிச்சா மட்டுத்த போட்டுலே வந்துருமையா 2 பெண்ணையும் பிடிச்சாங்களா அலையில் இவ சிறந்தவளா சண்டை வந்துரும் ஆணும் பெண்ணும் சேர்ந்தால்தானே இந்த உலகம் சந்தோஷம் பண்ணலாம் அதனாலே ஒரு ஆணும் பெண்ணரும் முடிக்கு அந்த செப்பு சிவனுக்குள்ளே அடைத்தாளவா அங்கும் வைத்தான் அருணார் கண்டுள்ளார் என்று என்ன செய்கிறார் தெரியுமா சேரி முண்டனையில்
அம்மை பார்வதி தேவியானவள் பாவென்றும் கேட்கவில்லை. வந்தவர்கள் செய்யவில்லை ஏனென்று வாவென்றும் கேட்கவில்லை. வந்தனங்கள் செய்யவில்லை ஏனென்றும் கேட்காமல் எடுத்து வார்த்தை ஒழிக்காம மௌனமாகவே இருக்கிறார். அப்படிதான் ஆண்டவர் பார்க்கிறாரே. அம்மா பார்வதி ஒரு நாளும் இல்லாத திருநாளாக என்று வாடாத திருமுகம் வாடி இருக்கிறதம்மா. சேற்றிலே வந்திருக்கும் சென் தாமரை போல இருக்கும் திருமுகம் இந்த வாடி இருக்கிறதே. இதற்காக வாடி கண்ணிலே வரைந்த ஓவியம் முரளமாய் இருக்கும் திருமுகம் இந்த வாடி இருக்கிறது எனம்மா. எதற்குமா ஆதித்தர் கையிலே நான் இல்லாத நேரத்தில் என்ன நடந்தது? ஏது நடந்தது? என் எண்ணத்தில் வருமான சொல்லம்மா. அப்பொழுதுதான் ஒரு கேள்வியோடு கேட்டா என்ன பதில் உழைத்து விட்டு மறு கேள்வி கேட்க வேண்டும். ஆனால் ஆண்டவன் கேள்வி கிடங்க அம்மை பாதம் மறு வார்த்தை திருப்பி கேள்வி கேட்கிறான். என்ன கேட்கிறான்? ஐயாவே ஆண்டவனே பகவான் யாரு இந்த கேள்வியை இடத்தில் கேட்கலாமோ? அம்மா பார்வதியே என் நிலையும் உனக்கு தெரியாதா? நான் யாருக்கெல்லாம் படிக்கிறேன் உனக்கு தெரியாதா? அதெல்லாம் கிடையாது. என்னையே அப்பா அந்த பிரம்மதேவனானவர் லட்சுமி தேவியானவரை நாவிலே வைத்தார். எம் பெருமான் என்ன செய்தார்? அந்த மகாலட்சுமி தன் உள்ளத்தில் வைத்தார். ஆனால் நான் உனக்கு என்னையும் சரிபாதி கொடுத்து